ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு டே 24. என்ன ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேண்ட், அதாவது ஃபுல் ஹேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதோடைய ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். அண்ட் அதோட பெக்டோரல் ரீஜன்றது இந்த செஸ்ட் ரீஜன், அதாவது ஆமுக்கும் இந்த செஸ்ட்டுக்கும் இன்பிட்வீன் இருக்க ஏரியாஸில் வந்து அதுதான் நம்ம வந்து பெக்டோரல் ரீஜன் சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி சிட்டிங்லேயும் பண்ணலாம். ஸோ சிட்டிங்கில் பண்ணும்போது என்ன பண்ணணும், நல்லா வந்து பேக் சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்து ஃபார்வர்டாக வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை பின்னாடி கொண்டு போகலாம். ஸோ பின்னாடி கொண்டு போது இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுல்லாக கொண்டு போக முடியாது, பாதி தான் கொண்டு போக முடியும். ஏன்னா அது ஸ்டிஃப்னஸ், அதே மாதிரி அந்த ரேஞ்ச் ஆஃப் அந்த அவைலபிள் ரேஞ்சை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால நம்மளால் ஃபுல் அந்த மூவ்மெண்ட் வந்து பண்ண முடியாது, அதாவது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போக முடியாது. பட் டே பை டே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 10 டேஸாக செஞ்சுருக்கீங்கன்னா 10th டேக்கு அப்புறம் 11th டேயில் இன்னும் உங்களோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிருக்கும், மசில்ஸோடைய ஃப்ரீனஸ் தெரியும், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் பிரேக் ஆன மாதிரி தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே பண்ணலாம். யூஸ்வலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிட் லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து ஒரு 20 to 30 years வரைக்கும் நம்மளால் ஈஸியாக இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும். பட் டே பை டே நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்னால அண்ட் மெடிக்கல் இஷ்யூஸ்னால ஆஃப்டர் 30s இல்லைனா லேட் 30sலேருந்து லேட் ஒரு 40-50s வரைக்கும் என்ன பண்ண முடியாது, இந்த மூமெண்ட் வந்து என்ன ஆகும், ஷ்ரிங்க் ஆகிடும். அதாவது நம்ம அவைலபிள் ரேஞ்ச்லேயே யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும், எப்படி மசில் லென்த்தன் ஆகும், ஆகாது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் பிரேக் ஆகிடும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நல்ல ஒரு அவைலபிள் ரேஞ்சை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே தெரியும். இது வந்து ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருக்கவங்களும் பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து ஷோல்டரில் ப்ராப்ளம் இருக்குது நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம், நல்ல ஒரு ஃப்ரீனஸை கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இனிஷியலாக ஸ்ட்ரெச்சோட கவுண்ட்ஸ் அதே தான், 10 to 15 seconds ஹோல்ட் பண்ணோம், அகெயின் ட்வைஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இந்த மூமெண்ட் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது கையை பின்னாடி ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு போகும்போது நல்லா நீங்கள் ப்ரீத் அவுட்டும் பண்ணிங்கன்னா அந்த லங்ஸ் ஃபங்க்ஷன் அதோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்லுது, 2 in 1 மாதிரி ரெண்டுமே நீங்கள் யூஸ். அதே மாதிரி அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரீதிங் எக்ஸசைஸும் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுதோ இல்லையோ நல்லா ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா அந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த ஏர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேட் ஆகிருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ரீத் அவுட் பண்ணும்போது டம்மியிலேருந்து, அதாவது அப்டமன்லேருந்து நீங்கள் வயிறு வந்து உள் பக்கமாக கொண்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ், அப்டமனுக்கும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ முக்கால்வாசி ஒரு 75% என்ன பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.